உலக புகழ் பெற்ற பிரபல்யமான ஓவியங்கள்ல மோனாலிசா ஓவியம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மோனாலிசா ஓவியம் ஏன் இவ்வளவு பிரபல்யமா இருக்குன்றதுக்கான காரணங்கள் நிறைய சொன்னாலுமே முக்கியமான காரணமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. 1911ஆம் ஆண்டுல லவ்ரோ அருங்காட்சியகத்துல இருந்த இந்த மோனாலிசா ஓவியம் திடீர்னு திருடு போயிருக்கு. திருடு போன ஓவியத்தை எல்லாருமே தேடி அழிஞ்சிருக்காங்க. தேடி அழிஞ்சது மட்டும் இல்லாம எல்லா பத்திரிகையிலுமே பக்கம் பக்கமா இந்த மோனாலிசா ஓவியம் பற்றி நிறைய கதைகள் எல்லாமே வந்திருக்கு. சோ அந்த மோனாலிசா ஓவியம் தொலைந்து போன அந்த இடத்தை, அந்த அருங்காட்சியகத்துல காணாமல் போன அந்த வெற்று இடத்தை பாக்குறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த சனத்தொகை பாத்தீங்கன்னா மோனாலிசா ஓவியத்தை பார்க்க வந்தவங்களை விட அதிகமா இருக்குன்றத சொல்லி இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு 2 வருடங்கள் கழித்து அந்த மோனாலிசா ஓவியம் கிடைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மோனாலிசா ஓவியம் காணாமல் போனதும் கூட ஒருவித மார்க்கெட்டிங் ப்ராசஸா இருக்குமோன்றது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் எழும்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. பிரபல்யம் அடைகிறதுக்கு நிறைய காரணங்கள் அமைந்திருக்கு. மோனாலிசா ஓவியத்துக்கு இது ஒரு காரணமா அமைந்திருக்கு.